இறைவனை அஞ்சுவோருக்கு எப்படிப்பட்ட கூலி மறுமையில இருக்கிறது என்ற சம்பந்தமாக பல இடங்களிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாலும் 67வது அத்தியாயம் 12வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் காயிப், தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு. யார் தனிமையிலே இறைவன் அஞ்சுதுன்னா, சும்மா பொது வெளியிலே அல்லாஹ் அஞ்சுகிறேன் பேசுறதுனால அல்லாஹ் அஞ்சு முடியாது. நான் அல்லாஹ் அஞ்சக்கூடியவன், இறைவனை அஞ்சு நடக்கக்கூடியவன் ஒருத்தன் சொல்றதுனால அல்லாஹ் அஞ்சுவன் ஆயிட முடியுமா? உண்மையிலே எப்போ அல்லாஹ் அஞ்சுபவனுங்கிறது எப்போ முடிவாகும்? அதான் நம்ம ஆரம்பத்திலேயே அந்த நோன்பு சம்பந்தமாக விளக்கக்கூடிய அந்த செய்திகளிலேயே நம்ம விளக்கியிருந்தோம். இறைவனை அஞ்சுவதென்றால் முக்கியமாக இறைவனை நாம் இறையச்சம் உடையவனா இருக்கிறனா இல்லையா என்பதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையோடு தன்னுடைய உள்ளத்தோடு உரசி பார்க்க வேண்டும் என்றால் அவன் தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் அஞ்சுகிறானா, அதுதான் முக்கியமானது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இறைவனை அஞ்ச வேண்டிய முறை என்றாலும் எப்படி அஞ்சணும்? அல்லாஹ் சொல்றான் ஹக்கத்து காத்தி, இறைவன் இத்தகுல்லா ஹக்கத்து காத்தின்னு அல்லாஹ் சொல்றான்ல, இறைவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கன்று. அப்ப இறைவனை அஞ்சக்கூடிய முறைனா என்னது? தனிமையில இருக்கும்போது அல்லாஹ் அஞ்சுவது. இப்ப இதை பற்றி தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் காயிப், யார் இறைவனை தனிமையில் அஞ்சுகிறார்களோ, தனிமையில் தமது இறைவனை யார் அஞ்சு நடக்கிறார்களோ, லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருஹும் வ அஜ்ருன் கபீர். அல்லாஹ் என்ன சொல்றானா, லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு? அவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது, அதோடு சேர்த்து பெரிய கூலி, நிறைய நன்மைகளை அல்லாஹ் அள்ளி தருகிறான். யாருக்கு? யார் தனிமையிலே அஞ்சு நடக்கிறார்களோ. இதைதான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் காயிபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், தமது இறைவனை தனிமையிலே அஞ்சு நடப்பவர்களுக்கு மன்னிப்பும் இருக்கிறது, பெரிய கூலியும் இருக்கிறது அல்லாஹ்விடத்துல அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வை அஞ்சு நடக்கும் போது அல்லாஹ்விடத்துல மகத்தான கூலி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதோடு சேர்த்து நாம் ஏற்கனவே ஏதாவது ஒன்று ரெண்டு பாவங்கள் செய்திருப்போமையானால், நாம் எந்த பாவம் செய்திருந்தாலும் அதையும் அல்லாஹ்வின் அஞ்சு நடக்கும் போது அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய சோதனைகளிலும் அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நமக்கு நிறைய கூலி, அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது என்கிற அந்த பெரிய கூலியும் இருக்கிறது என்கிற அந்த வாசகத்திலிருந்து நாம் இதை புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி கூலி என்றால் எப்படியெல்லாம் கூலி கிடைக்குது, அல்லாஹ்விடத்துல எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறத 98வது அத்தியாயம் 8வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சு நடப்பவர்களுக்கு கூலி வழங்குகிறான், மறுமையில எப்படிப்பட்ட கிஃப்ட் கிடைக்குது அப்படிங்கறத அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு விளக்குகிறான். எப்படி? ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் அதனின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களது இறைவனிடம், அதாவது ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களது இறைவனிடம் அவர்களின் கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்னவென்றால் ஜன்னாத்து அதுனின், அதுன் என்ற சொர்க்க சோலை. அல்லாஹ்விடத்திலே அவர்களது ரப்பிடத்திலே அவர்களுக்குரிய கூலி என்னவென்றால், என்ன கூலி கிடைக்கும்? ஜன்னாத்து அதுனின், அதுன் என்ற ஜன்னத் சொர்க்க சோலை அவர்களுக்கு கிடைக்கிறது. தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஓடிக்கிட்டே இருக்குமா ஆறுகள். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க சோலை அவர்களுக்கு கிடைக்கிற அதுன் என்று சொல்லக்கூடிய, அதுன் என்று சொல்லக்கூடிய சொர்க்க சோலை, அந்த சொர்க்க சோலை கிடைக்கிறது, அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் என்று சொல்லிட்டு ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட பாக்கியம் பாத்தீங்களா? அந்த அதுன் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்க சோலையில அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்க சோலை அவர்களுக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த இடத்துல
அவர்களை பற்றி யாருக்கு அந்த அதன் என்ற சொர்க்க சோலை கிடைத்திருக்கிறதோ, யார் அந்த சொர்க்க சோலையிலே இருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள். ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ. இதுதான் அது முக்கியமானது. அல்லாஹ் சொல்றான், இது தனது இறைவனை அஞ்சுபவருக்கு உரியது. யாருக்கு இது கிடைக்கும்? ذَلِكَ لِمَنْ خَشِيَ رَبَّهُ. யார் தனது இறைவனை அஞ்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் அந்த அதன் என்ற சொர்க்கச்சோலை. அவர்கள்தான் அல்லாஹுடைய பொருத்தத்தில் இருப்பவர்கள், அவர்களைதான் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான், அவர்கள்தான் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறார்கள் என்கிற இந்த செய்தி இந்த 98வது அத்தியாயம் 8வது வசனத்துல அல்லாஹ் நமக்கு தெளிவாக அழகான முறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ்வை நாம் அஞ்சு நடக்கும் போது நமக்கு அங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலி கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கிறது. அதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொர்க்க சோலை இருக்கிறது. அந்த சொர்க்க சோலையின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். அது மட்டுமல்ல, அவர்களே அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சு நடப்பவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். ஆக அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய பாக்கியமிக்க ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை அமர செய்கிறான் என்று சொன்னால் எப்போ செய்வான்?